ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மியாவ் பியூட்டி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு ஸ்கின்னுக்கான வீடியோ தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னிங் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துருக்க ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும். மந்த்லி ஒன்ஸ் நம்ம வீட்லேயே ப்ளீச் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்குன்னு தனியாக நம்ம பார்லர்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 28 rupees தான். நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது வந்துட்டு 22 சம்திங் தான் இருந்தது. பட் இப்போ 28 rupees தான். சிங்கிள் யூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டபுள் யூஸும் இருக்குது. நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்துட்டு சிங்கிள் யூஸ் தான் இது. இதே மாதிரி நமக்கு பெரிய ப்ராடக்ட்டும் இருக்குது. அது வந்துட்டு 64 சம்திங் ரேட்டில் தான் வரும். நம்ம டபுள் யூஸ் பண்ணிக்கலாம் அது. ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் நம்ம வீட்லேயே அழகாக நம்ம ஃபேஸ்க்கு வந்துட்டு நம்ம ப்ளீச் போட்டுக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் இதோட ரிவ்யூ நான் கொடுத்துட்றேன். நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு சாஃப்ரான் ப்ளீச் தான். இதுலேயே நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கோல்டு இருக்குது, ப்ளூபெரி இருக்குது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறவங்க ப்ளூ கலர் பேக் வந்துட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா இன்ஸ்டன்ட் க்ளோயிங்காக இருக்கும். என்னுடைய ஸ்கின் டோன் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த கலர் நம்ம சாஃப்ரான் வித் மில்க் இந்த ப்ளீச் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்துட்டு அவைலபிள் இருக்குது. இந்த பேக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா நமக்கு அதுலேயே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை படித்த பார்த்தா நமக்கு டவுட் அவ்வளோவா வராது. ஸோ நான் வந்துட்டு இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்லாவே இருக்குது. ஸ்கின் வந்துட்டு இந்த டேமேஜ் அது மாதிரிலாம் எதுவுமே ஆகிறதில்ல. பட் நம்ம வீக்லிலாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபேஸ்க்கு ப்ளீச்ன்றதே பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு இந்த டைம் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்துட்டு அப்படியே உங்கள் கூட வீடியோவாக ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறவங்க கூட. ஸோ நான் வந்துட்டு இதை எப்படி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீம், சின்ன டப்பாவில் க்ரீம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டர் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்தையுமே நம்ம செம்ம அளவுலாம் எடுத்துக்கக்கூடாது. அப்படியே ரெண்டுத்தையுமே ஒன்றா கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணணும். பட் ஆக்டிவேட்டர் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸஸாக தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சமாக பேலன்ஸ் வச்சுட்டு மீது எல்லாத்தையுமே நம்ம இதை கொட்டி நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இதுவே நீங்கள் பெரிய பேக் வாங்குறீங்க அப்படின்னா அதில் நமக்கு அந்த ஸ்பேச்சுலா மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு சிங்கிள் யூஸ் தானே அப்படின்றதுனால இதில் கொடுக்கல. நம்ம ஏதாவது ஒரு பவுலில் கொட்டி ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். ஸோ வாங்க நம்ம இதை வந்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு அந்த க்ரீம்லேயே ஆக்டிவேட்டர் வந்துட்டு கொஞ்சமாக எக்ஸஸ் வச்சுட்டு மீதி இருக்கிறத நான் கொட்டிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு சேர்ந்தப்பட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா ஒன்றோட மர்ஜ் ஆகும். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த பிங்க் கலர் வந்துட்டு நல்லாவே செட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்துட்டு இது தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாக நான் இது தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. கோல்டு ப்ளீச் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு தடவை யூஸ் பண்ணேன். பட் அது இப்போ நம்ம எங்கேயாவது திடீர்னு நம்ம கல்யாணத்துக்கு கிளம்புறோம், எங்கேயாவது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு க்ளோயிங் வேணும் அப்படின்னா நம்ம கோல்டு ப்ளீச் அப்ளை பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் டே, தேர்ட் டேலாம் போக போக ஒரு மாதிரி ஸ்கின் டோன் வந்துட்டு பிளாக் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால எனக்கு கோல்டு ப்ளீச் வந்துட்டு அவ்வளோவா எனக்கு பெருசாக அது பிடிக்கல. பட் இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கின் டோன்லேருந்து ஒரு 2-3 ஷேட்ஸ் நமக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா லைட்னிங் பண்ணி காமிக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்னே நான் சொல்லுவேன். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ராடக்ட் இது. ஸோ நான் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் மட்டும் ப்ளீச் போடுவேன். இந்த ப்ளீச், அதுக்கப்புறம் ஹோம்மேட் ப்ளீச், இது மாதிரி ஏதாவது மாற்றி நான் மந்த்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணிவிடுவேன். நாளைக்கு வந்துட்டு என்னோட பர்த்டே. ஸோ அதனால் நைட்டு நான் இதை அப்ளை பண்ணிட்டுருக்கேன். எப்பவுமே ப்ளீச்லாம் போட்டிங்க அப்படின்னா 8 ஹவர்ஸ்க்கு நம்ம வெயிலில் போகவே கூடாது. நீங்கள் வந்துட்டு ஈவினிங் நைட் டைம் வந்துட்டு போடுறது ரொம்பவே நல்லது. ஸோ அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. வாங்க இப்போ நான் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு நான் காட்டுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஹேர்லாம் நல்லா தூக்கி கட்டிக்கோங்க. இது அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேரில் படவே கூடாது. நெத்தி ஹேராக இருந்தாலும் சரி, புருவம் இருந்தாலும் சரி, எங்கேயுமே படக்கூடாது. அதே மாதிரி கண்ணை சுற்றியும் அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி எரிச்சல் மாதிரி நமக்கு உண்டாகும். ஸோ ஹேரில் பட்டுச்சு அப்படின்னா உடனே அது ஒரு மாதிரி எல்லோ கலரில் ஒரு மாதிரி செம்பட்ட முடி மாதிரி கண்டிப்பாக ஆகிடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக நான் வந்துட்டு கையில் எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐ ஏரியா மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுத்துக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ளீச்னா என்ன அப்படின்ட்டு நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ளீச்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஒயிட்னிங் நமக்கு பண்ணுறது தான் ப்ளீச்சுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு பொலிவான ஸ்கின் டோனை நமக்கு வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு மெத்தட் தான் ப்ளீச்சு.
அது மட்டும் இல்லாமல் நம்ம மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது ப்ளீச் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஷியல் பண்ணோம் அப்படின்னா ஒரு முழுமையான அதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்கின் வந்துட்டு நல்ல ஷேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்கின் லைட்னிங் ஒயிட்னிங் எல்லாமே நமக்கு முழுசாக நமக்கு கிடைக்கும். அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ இந்த ஃபேம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்ல. கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கண்ணிலேருந்து தண்ணி வரும், ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நகத்தை வச்சுனாலும் சொரியணும் போல இருக்கும், அந்த மாதிரிலாம் ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் நார்மல் தான், அதெல்லாம் நார்மலான ஒரு ஃபீலிங் தான். பட் உங்களுக்கு ரொம்ப இருக்குது, ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் எரியுது அப்படின்னா கண்டிப்பாக உடனே கழுவிடுங்க. அதை அப்படியே விட தேவையில்லை. பட் நமக்கு போக போக அது செட் ஆகிடும். நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது தான் அப்படி இருக்கும். போக போக அந்த எரிச்சல் அது எல்லாமே நமக்கு நல்லாவே செட் ஆகிடும். ஏன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வருதில்ல. ஸோ நம்ம ப்ளீச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ளீச் பண்ணிக்கோங்க. ப்ளீச் பண்ணிவிட்டு உடனே ஃபேஷியலும் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுவுமே ஆகாது. ஃபேஸ் வந்துட்டு அந்தளவுக்கு நமக்கு பெருசாக ஒரு டேமேஜ்லாம் எதுவுமே ஆகாது, நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நான் சொன்ன போல் அந்த எரிச்சல் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக அதுவுமே பழகிடும். ஸோ அப்ளை பண்ணிட்ட பிறகு ஒரு நார்மல் வெட் கிளாத் வச்சு அதை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி துடைக்காமல் நார்மல் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சிட்ட பிறகு ஒரு கூலிங் வாட்டரில் ஜஸ்ட் அப்படியே முகத்தில் தண்ணி மட்டும் தெளித்து விடுங்க. சோப்பு ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். நார்மலாக அப்படியே நம்ம வெறுமனே ஃபேஸை வந்துட்டு கழுவிக்கலாம். இதெல்லாம் போட்டுட்ட பிறகு ஒரு சின்ன ஐஸ் க்யூப்ஸ் வச்சு ஃபேஸ்க்கு சும்மா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துருங்க. நான் இதெல்லாமே வீடியோவாக எடுத்து வச்சுருந்தேன். பட் எனக்கு ஃபோன் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தாலும் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இது மட்டும் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் அங்கங்கே இருந்ததுன்றதால எல்லாமே சேர்த்து வச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு ஐஸ் க்யூப்ஸ் வச்சு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கோ மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி கோகோனட் ஆயில், இல்லாட்டி ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு என்னுடைய பர்த்டே பிக் நான் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள் ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வீடியோ வந்துட்டு அதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனே இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சர் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். மறக்காமல் வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் தெளிவுபடுத்துகிறேன். ஸோ தேங்க்யூ.